இப்போ ரசகுல்லா பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம ஒரு பால் பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ பால் நமக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம இடையில இப்படி கிண்டி கொடுத்துக்கோங்க. பால் இன்னும் ஹீட் ஆகலை, ஹீட் ஆகட்டும். இப்போ பால் நல்லா நமக்கு சூடாயிடுச்சு, நல்ல ஒரு கொதி வருது. இப்போ இந்த டயத்தில் நான் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கோங்க. சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துருங்க. நமக்கு பால் அப்படியே அந்த பார்த்தீங்களா அப்படியே பிரிஞ்சு வருங்க. நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் எடுத்துக்கிட்டீங்களாக்கும் கரெக்டாக வரும். இது அப்படியே நமக்கு பால் தனியாக தண்ணி தனியாக தனித்தனியாக வந்துடும். இது அப்படியே நமக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்களாக்கும் பால் தனியாக தண்ணி தனியாக நமக்கு பிரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு செட் ஆகி வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தனித்தனியாக வருது பார்த்தீங்களா. நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்தீங்களாக்க நீங்கள் 1 லெமன் எடுத்துக்கிட்டால் சரியாக வருங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் எதனாலும் நைஸான துண்டு எதனாலும் டவல் எடுத்துக்கோங்க. துணியை நல்லா இந்த மாதிரி அலசிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நீங்கள் மோங்கம் கழுவுனாலும் கழுவிக்கலாங்க. ஆறவும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், நமக்கு வடியட்டும் தண்ணியெலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. வடியும் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு கைட்டு நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கிறோனுங்க. இப்போ நல்லா நம்ம ரசகுல்லாவுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த பாத்திரத்தில் சீனி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நமக்கு நல்லா சுகர் சிரப்பு கொதிக்கட்டும். இப்போ நமக்கு சுகர் சிரப்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்ச போலெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறலாம். இதை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கிறலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா கொஞ்சம் நமக்கு பவுலெல்லாம் கொஞ்சம் பெருசாகுதுங்க. போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. இதில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கு. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டோங்க. சூப்பராக நமக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம போட்ட சிறுசாக போட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, 5 நிமிஷம் சிம்மில் போட்டு அழகாக எடுத்திங்கனாக்க நமக்கு ரசகுல்லா நமக்கு ரெடி ஆயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.